முருகாச்சரணம். நம்ம கந்தபுராணத்தில் மன்மதனை பிரம்மா ஏவினதை பற்றி போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ சிவபெருமானோட நீ பஞ்சபாணங்களோட போகத்தான் வேணும். அப்போ சிவபெருமான்கிட்ட நீ போகும்பொழுது உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மன்மதா, நான் சொன்னபடி செஞ்சால் உயிர் பழப்ப, செய்றியா சாபம் தரட்டுமா, உனக்கு எது வேணும்னு கேளுன்னுட்டு பிரம்மாத்தை சொல்லிவிடுறார் மன்மதன்கிட்ட. இப்போ மன்மதன் சிந்திக்கிறார், பிரம்மாவால் அழியறதை விட சிவபெருமானால் அழிஞ்சால் கூட உயரத்துக்கு மார்க்கம் உண்டுன்னு முடிவுக்கு வரார். நல்லதாண்ணா, நான் போய் வரேன், இல்லை போகிறேன், ஆனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி புறப்படுறார் மன்மதன். மன்மதன் தான் அரண்மனைக்கு போகிறார். நல்லா அலங்காரம் செஞ்சுக்கிறார். கரும்பும் அரும்பும் சுரும்பும் தான் அவருடைய ஆயுதங்கள். தாழம்பூ அவருக்கு உடைவாளாக இருது. புஷ்பங்களில் தேன் உண்டு. புஷ்பம் கற்றவா கைகளில் அந்த தேன் பட்டு பட்டு நெய்ப்பு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெய்ப்பை மாற்றிக்கிறதுக்கு அவள் சாம்பலை தொட்டுப்பான்னு ஒரு பழக்கம் இருக்குது. அப்போது தாழம்பூவில் ஒரு விதமான மகரந்த சாம்பல் இருக்குது. அதனால தான் புஷ்பபானங்களில் விடுற மன்மதன் அதனை உடைவாளாக வச்சுட்டுருக்க. அப்போது இந்த ஆயுதங்களில் அகிலாண்டம் முழுசையும் அடிமைப்படுத்தக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது. அவருடைய கொடை சந்திரன், சமுத்திரம், நல்ல முழவு, தேர், தென்றல், இந்த பரிவாரங்களோடு அவர் கிளம்புறார் மன்மதன். ஏன்னா மயக்கிற விஷயங்கள் தானே அவருடைய ஆயுதமும் படையுமே. ஸோ தேர், தென்றல், கொடை, சந்திரன் இவைகளோட அந்த மன்மதன் கிளம்புறார். அப்போ தேவர்களை மயக்கும் போது புஷ்ப வில்லில் புஷ்ப பானம் விடுப்பார். அதுதான் மன்மதனுடைய வேலை. மனுஷால மயக்கும்போது கரும்பு வில்லில் புஷ்பபானம் விடுப்பார். அசுரர்கள்கிட்ட போகும்போதோ இரும்பு வில்லில் புஷ்பபானம் விடுப்பார். அப்போ மன்மதன் புறப்படுறத ரதி பார்க்குறாங்க. சுவாமி, எங்கோ போகிறீங்க அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அப்போ சிவசிவ, நீயும் அபசகுணத்தை உண்டாக்கிட்டியா? என் அண்ணாவின் பிடிவாதமான உத்தரவுப்படி சிவபெருமான் மேலே போருக்கு புறப்படுறேன் அப்படின்னுட்டு மன்மதன் சொல்கிறாங்க. அப்போ ரதி துணுக்கடைகிறாங்க. சுவாமி, சிவபெருமான் மேலே போருக்கு போய் திரும்பி வந்தவா இருக்காளா? தாங்கள் தனித்து போக வேணாம், நானும் உங்களோட வரேன்னு புறப்படுறாங்க ரதி. ஏன்னா ரதிக்கு தெரியும் சிவபெருமான் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தின்னு. அப்போ ரதியும் மன்மதனும் அவள் பரிவாரங்களோட கையில் மலைக்கு போகிறாங்க. கையிலையை பார்த்ததும் மன்மதன் தேரை விட்டு இறங்குறார். தன்னுடன் வந்த பரிவாரங்களை அங்கேயே விட்டுட்டு ரதி தேவியை அழிச்சுண்டு வில்லும் அம்புமா கையில் மலை மேலே ஏறுறார். அப்போ கரும்பு வில்லை வளைச்சு மலர்கண பூட்டி அங்கிருந்த பறவைகள் மேலும் விலங்குகள் மேலும் விடுத்து காம இச்சையை உண்டாக்க நினைக்கிறார். கீழ கோபுர வாசலில் இருந்த நந்தியம்பெருமான் மன்மதனின் எண்ணத்தை அறிஞ்சுண்டு ஆத்திரமடைகிறார். அப்படின்னு சினந்து ஹூங்காரம் போன்றார். அந்த ஒளியை கேட்ட மன்மதனுடைய பானங்கள் பறவைகள் மேலும் விலங்குகள் மேலும் செல்லாமல் ஆகாயத்திலே நின்றுடுறது. அப்போ நந்தி தேவர் முன்ன போய் அவருடைய கால்களில் மன்மதன் விழறார். காவல்காரரிடமே காதல் தெய்வத்தின் காரியம் நடக்கலையே அப்படின்னா எஜமானன் கிட்ட கேட்கவா வேணும்? அப்போ மன்மதன் நடுங்கி நுடுறார். நந்தியம்பெருமானே, தேவர்களுடைய துயர் தீர்க்கும் பொருட்டு பிரம்மதேவர் உத்தரவுப்படி தான் நான் சிவபெருமான் கிட்ட இப்போ வந்திருக்கேன்னு சொல்கிறார். அப்படியானா மேலே கோபுர வாசல் வழியாக போ அப்படின்னு நந்தியம்பெருமான் வழிகாட்டுறார். மன்மதன் நந்தி தேவரை வணங்கிட்டு விடை பெற்றுண்டு மேலே கோபுர வாசல் உள்ள தூங்குற புளியை எழுப்புற மான போல சிவபெருமான் கிட்ட போகிறார். நீர் பூத்த நெருப்பு போல இருக்கிற இறைவன் தென்திசை நோக்கி மோன திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறத பார்க்குறார். மன்மதன் நடுங்கிடுறார். அவர் உடலெல்லாம் வியர்க்கிறது. கையில் வச்சிருந்த வில்ல அம்பு களைச்சி கீழே விழருது. ரதி தேவி மன்மதனை தான் கரத்தால் தாங்கி ஆறுதல் சொல்லி தேற்ற செய்கிறாங்க. மன்மதன் கலப்பு நீங்கி எழுந்துக்கிறார். ஈசனை கண்ட உடனேயே உயிரிழந்தவர் போல ஆயிட்டேனே, இனி எம்பெருமானை எதிர்த்து பானம் விடுத்தா உய்ய முடியுமா? இன்னும் சித்த நேரத்தில் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண் பார்வையில் வெந்து அழிய போகிறேன். உரல்ல தலையை கொடுத்துட்டு உழைக்கைக்கு பயந்தா ஆகுமா? விதியை யாராலையும் வெல்ல முடியாது. இறைவன் திருவுள்ள எப்படியோ அப்படியே நடக்கட்டும்னுட்டு மன்மதன் தன்னுடைய வில்லை வளைச்சு நாணேற்றி அந்த கடவுளை அணுகிறார். அங்கே இந்திரன் மனோவதி நகருக்கு போகிறாங்க. அங்கிருந்த பிரம்மதேவரை வணங்கி, எம்பெருமான் மேலே மன்மதனை தனித்து ஏவ விட்டுட்டீங்களே, அவன் போர் திறத்தை பார்க்க நாமும் போவோம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ பிரம்மா, இந்திரன், தேவர்கள் எல்லாம் மன்மதன் மலர்கணை விடுக்கிறத பார்க்க புறப்பட்டு கையில் வந்து அடைகிறாங்க.
தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.